ஸோ ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நாம் ஆனுவல் ரிட்டர்னுங்கிற கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆனுவல் ரிட்டர்ன்னா என்ன? பேர்லேயே இருக்குது, ஆனுவல் ரிட்டர்ன். வருஷம் வருஷம் இந்த ரிட்டர்னை வந்து நம்ம ஃபைல் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இது என்னெல்லாம் கண்டெயின் பண்ணோம் அப்படின்னா, வேரியஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டட் டு த கம்பெனி. ஓகே, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்ன, எத்தனை ஈக்விட்டி ஷேர்ஸ், எத்தனை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், அண்ட் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து ஹோல்டிங், சப்சிடரி, அசோசியேட் கம்பெனி ரிலேஷன்ஷிப் ஏதாச்சும் இருக்கா, அண்ட் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது, அண்ட் பிரின்சிபல் பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுறோம், ப்ரமோட்டர்ஸ் எல்லாம் யார். இந்த பாயிண்ட் வந்து ப்ரமோட்டர்ஸ் சாப்டர்ஸ்லையும் நம்ம படிச்சிருப்போம். டெஃபினேஷன் ஆஃப் ப்ரமோட்டர்ஸில் எனி பர்சன் ஹூ இஸ் மென்ஷன்டு இன் ஆனுவல் ரிட்டர்ன் அப்படிங்கிறதும் டெஃபினேஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம டேரக்டர்ஸோட ரெமுனரேஷன் என்ன, அதே மாதிரி ஏதாவது பெனால்ட்டி கட்டியிருக்கோமா, அண்ட் என்னென்ன மீட்டிங்ஸ் எல்லாம் ஹெல்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆனுவல் ரிட்டர்னில் பார்ப்போம். பேசிக்லி லைக் இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் எப்படி ரிப்போர்ட் கார்டு தருவாங்களோ அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆனுவல் ரிட்டர்னுங்கிறத ஃபைல் பண்ணுவோம். ஓகே, இப்போ இது மட்டும் இல்லை, எக்ஸெட்ரானா இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ், ஓபிசி ஸ்மால் கம்பெனிஸ் எல்லாம் இதுங்களுக்கு வந்து இது ஒரு எக்ஸ்ட்ராவான வேலை தான். கொஞ்சம் ரொம்ப டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய வேலை. அதனால ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் இவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இவங்க அப்ரிஜ்டு ஆனுவல் ரிட்டர்ன் கிரியேட் பண்ணால் போதும். அப்ரிஜ்னாலே மீனிங் என்னன்னா ஷார்ட் அண்ட் ரொம்ப வளவளன்னு இருக்காது. ஸோ இந்த அப்ரிஜ்டு வந்துட்டு அதுக்கான ஃபார்ம் நம்பர் வந்து MGT 7A இந்த ஃபார்மேட் தான். ஓகே, ஸோ இது வந்துட்டு 1% கம்பெனியும் அண்ட் ஸ்மால் கம்பெனிஸ்க்கும் இது அப்ளிகபிள். மற்ற எல்லா கம்பெனிஸுமே ஆல் கண்டென்ட்ஸ், கம்பெனிலால என்னென்ன கண்டென்ட் வந்து ஆனுவல் ரிட்டர்ன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுதோ எல்லா கண்டென்ட்ஸையும் வச்சு தான் ஃபைல் பண்ணணும். அண்ட் அதோட ஃபார்ம் நம்பர் வந்து MGT 7. ஓகே, ஸோ அது ஒன்று. அண்ட் இந்த ஆனுவல் ரிட்டர்ன் வந்துட்டு ஒரு சிஎஸோட சைன் வந்து இருக்கணும். அந்த சிஎஸ் வந்து அந்த கம்பெனிக்கே ஒரு கம்பெனி செக்ரட்டரி இருப்பாங்க. அந்த சிஎஸ் சைன் பண்ணாலும் சரி, சப்போஸ் அந்த கம்பெனியில் சிஎஸ் இல்லைனாலும் எனி ப்ராக்டிசிங் சிஎஸ் கிட்ட போயிட்டு சைன் வாங்கி இவங்க இதை வந்து பண்ணணும். ஓகே, அண்ட் இதை எப்போ பண்ணணும் அப்படின்னா, ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் எப்போ நடக்குதோ அதுலேருந்து 60 டேஸ்க்குள்ள இவங்க வந்து ஆனுவல் ரிட்டர்னை ROCக்கு ஃபைல் பண்ணணும். ஓகே, இந்த டைம்லைன் வந்து ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க, அதனால நான் தனியாக எழுதி வச்சிருக்கேன். 30 டேஸ் 60 டேஸ் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் 30 டேஸ் ஃப்ரம் AGM. ஆனுவல் ரிட்டர்னுக்கு வந்து 60 டேஸ் ஃப்ரம் த AGM. ஓகே, ஸோ இது ஒரு குட்டி பாயிண்ட் சொல்லணும்னு இருந்தேன். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன். இப்போது சர்டிஃபிகேஷன் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆனுவல் ரிட்டர்ன் கரெக்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட். அதை வந்து ஒருத்தர் வந்து சர்டிஃபை பண்ணணும். அது யார் பண்ணணும் அப்படின்னா, ஒரு CS who is in practice. அது வந்து ஃபார்ம் நம்பர் MGT 8. ஓகே, இதில் பண்ணுவாங்க. ஸோ இது ஆனால் எல்லாருக்குமே அப்ளிகபிள் கிடையாது. இந்த கண்டிஷன்ஸ் அதாவது இந்த கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு மட்டும்தான். லிஸ்டட் கம்பெனிஸாக இருந்தாலே போச்சு இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். இல்லைன்னா அந்த கம்பெனியோட பெய்டப் ஷேர் கேபிட்டல் ஆர் டேர்ன் ஓவர், இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ், பெய்டப் ஷேர் கேபிட்டல் 10 crores ஆர் டேர்ன் ஓவர் 50 crores ஈக்குவல் டு ஆர் எக்ஸிடோ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த சிஎஸ் சைன் வாங்கியே ஆகணும், சிஎஸ் சர்டிஃபை வந்து பண்ணியே ஆகணும். ஓகே, அண்ட் இந்த சர்டிஃபை பண்ண சிஎஸும் ஆனுவல் ரிட்டர்னில் சைன் பண்ணுற சிஎஸும் ஷுட் பி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ சைனிங் சிஎஸும் சர்டிஃபை பண்ணுற சிஎஸும் ஷுட் பி டிஃப்ரெண்ட். இங்கே நான் சொன்ன சிஎஸ் சைன் வந்துட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஒருத்தர் சைன் போடணும். ஆனுவல் ரிட்டர்ன் ப்ரிப்பேர் பண்ணும்போதே அதில் சிஎஸ் சைன் இருக்கணும். அதில் தன்னோட கம்பெனிக்கு இருக்கிற சிஎஸ் சைன் பண்ணலாம். சில கம்பெனிஸ்க்கு சிஎஸ் இருக்க மாட்டாங்க, அவங்க ப்ராக்டிசிங் சிஎஸ் கிட்ட போய் சைன் வாங்கணும். அவர் பண்ணது கரெக்டுங்கிறத இன்னொரு சிஎஸ் சுட் சர்டிஃபை. தான் பண்ண வேலையை தானே சர்டிஃபை பண்ண முடியாது. ஸோ சைனிங் சிஎஸ் அண்ட் சர்டிஃபைங் சிஎஸ் ஷுட் பி டிஃப்ரெண்ட்.
அண்ட் இந்த சர்டிஃபையிங் சிஎஸ்க்கு தான் இந்த அப்ளிகபிள் லிமிட்ஸை பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன். இதுவும் சேம், நாம வந்து ரெஜிஸ்டர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் பார்த்தாலும் அதே மாதிரி 8 இயர்ஸ். ஆனால் இது 8 இயர்ஸ் ஃப்ரம் டேட் ஆஃப் ஃபைலிங். ஓகே, ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் என்ன, இது வந்து ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் தான் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும். வேற எனி அதர் பிளேஸ் அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிடணும். அண்ட் அந்த பிளேஸில் வந்து 1/10 மெம்பர்ஸ் ஆகுது இருக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் இன் இந்தியா தான், ஃபாரின் எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. இந்தியாக்குள்ளேயே வேற இடத்துல 1/10 ஆஃப் த மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா யூ கேன் மெயின்டைன் இட் அதர் தேன் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், பட் அதுக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட் கம்பெனிக்கு 10,000 அண்ட் ஆஃபீஸர் இன் டிஃபால்ட்க்கு 10,000 அண்ட் கம்பெனிக்கு 100 பர் டே, ஆஃபீஸர் இன் டிஃபால்ட்க்கும் 100 பர் டே. கம்பெனிக்கு மேக்ஸிமம் டிஃபால்ட் 2 lakhs, ஆஃபீஸர் இன் டிஃபால்ட்டுக்கு மேக்ஸிமம் ஃபைன் வந்து 50,000 வந்து கட்டணும். ஓகேவா? அண்ட் இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை வச்சு எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ், கேஸ் ஸ்டடிஸ் நிறைய வரும். இஃப் நோ ஏஜிஎம் இஸ் ஹெல்ட், annual return should be filed from the last date on which AGM must have been held. ஓகே, ஸோ சில கேசஸில் வந்து ஏஜிஎம் வந்துட்டு கண்டக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அப்பவும் ஃபைல் பண்ணணும். ஆனால் எப்போனா இந்த சாப்டர்லேயே யூ வில் நோ, மற்ற ப்ரொவிஷன்ஸில் இருக்கும் ஏஜிஎம் வந்துட்டு எப்போ கண்டக்ட் பண்ணி ஆகணும், லாஸ்ட் டேட் பை விச் ஏஜிஎம் ஹேஸ் டு பி கண்டக்டட், அதெல்லாம் போக போக நம்மளும் பார்ப்போம். ஸோ அந்த டேட்லேருந்து நாம் இந்த டைம் லைன் படித்தோம் இல்லையா, 60 days, அதுக்குள்ளே வி ஹாவ் டு ஃபைல். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஆனுவல் ரிட்டர்ன். இன்னொரு குட்டி கான்செப்ட் இது ஒன்று இருக்கு, பார்த்துடலாமா? இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ நம்ம செக்ஷன் 88ல வி ஸ்டடிட் ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ அந்த ரெஜிஸ்டர் யாரெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் மெம்பர்ஸ் பார்க்கலாம், டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் பார்க்கலாம், அண்ட் தென் எனி செக்யூரிட்டி ஹோல்டர், அப்புறம் நம்ம இந்த பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் எஸ்பிஓ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் பார்க்கலாம். அவங்களுக்கு ஃப்ரீ தான், எந்த ஃபீஸுமே கிடையாது. ஓகே, வேற யாரா மெம்பர் பார்க்கணுன்னா மேக்ஸிமம் 50 rupees ஃபீஸ் கட்டி பார்க்கலாம். ஓகே, எப்போ பார்க்க முடியும்? இதெல்லாம் காமன் பாயிண்ட்ஸ் தான். பிஸ்னஸ் ஹவர்ஸில் தான் பார்க்க முடியும், ஒர்க்கிங் டேல தான் பார்க்க முடியும். அண்ட் ஒருவேளை அவங்க பார்க்க நினைக்கிற நேரமாக பார்த்து செக்ஷன் 91ல படித்தோம் இல்லையா, ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ இன்ஸ்பெக்ஷன் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து அந்த பார்த்துட்டு அதோட காப்பீஸ் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னா எடுத்துகிட்டு போகலாம். அவங்க அந்த காப்பீஸ் கேட்டால், ஜெராக்ஸ் எதாவது கேட்டால் கம்பெனி வந்து 7 daysக்குள்ளே மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுத்துடணும். ஓகே, அண்ட் மெம்பர்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அதில் அந்த மெம்பர்ஸோட அட்ரஸ், இமெயில் ஐடி, அப்புறம் பேன், இதெல்லாம் வந்துட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷனுங்கிறதுனால ஹிடனாக இருக்கும். இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கிடையாது ஃப்ரம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது ஒரு குட்டி பாயிண்ட் சிலபஸ் இருக்குதுங்கிறதுனால சொன்னேன். மெயினாக ஆனுவல் ரிட்டர்ன் பற்றி பார்த்தோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து இந்த பாயிண்ட்ஸ் தான். ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணலனாலும் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், அது பார்த்தோம். அண்ட் இந்த பாயிண்ட்டுமே டெஸ்ட் பண்ணலாம். அந்த சைனிங் சிஎஸ் அண்ட் சர்டிஃபைங் சிஎஸ் ஷுட் பி டிஃப்ரெண்ட். கேஸ் ஸ்டடியில் கேட்கலாம். இந்த லிமிட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த ஃபார்ம் நம்பர்ஸ்லாம் நீங்கள் அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.